ஹாய், நான் உங்கள் ஆதிபெருமான் பேசுகிறேன். இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பெட்டி பிரிக்க போயிருந்தாங்க. ஸோ பேசிக்கான தெரியணும் உங்களுக்கு, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பெட்டி பிரிக்கணும்னா காலனி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அடைகள் ஆறுமே ஃபில்லாக இருக்கணும். எதுக்காகனா நம்ம பெட்டி பிரித்து எடுத்து போகிறப்ப மூணு அடையை எடுத்துகிட்டு போனால் தான் ஓரளவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் காலனி. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம், அதில் ராணி இல்லை. அடைய ஓரளவு கருப்பாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து லாவா பீப்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த அடையை அப்படியே அடுத்த பாக்ஸில் வச்சாச்சு. ரெண்டாவது அடை எடுக்கிறோம். ரெண்டாவது அடையில் அதுலேயும் வந்து அடை வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. பட் அதுலேயும் குயின் இல்லை. நான் தேடி பார்த்தேன், குயின் இல்லை. ஸோ 2 செகண்ட் தான் நம்ம பார்க்கணும் குயின் இருக்கா இல்லையான்னு. அதுக்குள்ளே நமக்கு ஒரு பீக்கீப்பராக இருந்தால் நமக்கு அதில் வந்து குயின் மாட்டிக்கணும். ஸோ அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது. இந்த பூச்சிகளோட அசைவை வச்சு, அதாவது ராணி வேலைக்கார தேனீகளோட அசைவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த பெட்டியில் வந்து குயின் இருக்கா இல்லையான்னு. இதில் ஃபுல்லாக ட்ரோன் தான் இருக்குது. ஸோ ஒரு பெட்டி பிரிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ட்ரோன் இருக்கணும், இல்லை ட்ரோன் செல்லாத இருக்கணும். ஸோ அடுத்த வீக் வந்து குயின் செல் கட்ட போகுதுன்னா இந்த வீக்கே வந்து ட்ரோன் செல் உருவாயிடும். ஸோ அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு பெட்டி பிரிய போகுதுங்கிறதுக்கு. ஓகேவா? அது இயற்கையாகவே சுவாமி அவருக்கு முன்னாடி நம்ம பெட்டி பிரிச்சிடணும். மூணாவது அடி எடுக்கிறோம். வித்தவுட் ஸ்மோக்கரில் யூஸ் பண்ணுறோங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான், அதே சமயத்தில் பொறுமையாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அப்போ ஸ்மோக்கர் நமக்கு தேவையில்லை. மூணாவது அடை எடுத்து பார்க்குறோம். அது அடை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது தட் மீன்ஸ் அது என்ன சொல்கிறோன்னா, அதில் வந்து ஒன் டே லாவா பியூப்பா எல்லாமே இருந்துச்சு. அடை ஓரளவு நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ அதில் குயின் பார்த்துட்டேங்க. ஒரு ஓரத்தில் வந்து குயின் பார்த்தேன். குயின் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அந்த ஃப்ரேம் இப்படி லாவா பியூப்பா ஒன் டேக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான குயின் தான். ஸோ குயின் உள்ளதை அதே பெட்டியில் வச்சாச்சு. எதுக்காகனா அந்த பையனுக்கு ராணி உள்ள பெட்டி அதே இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாப்புல. இயல்பாக அப்படி பண்ணக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம 1 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போகிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஸோ அதே பெட்டியில் வச்சாச்சு. அடுத்த அடையை எடுத்து பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இன்கேஸ் நம்ம இந்த பெட்டி ராணியில் பெட்டி இங்கே வச்சுட்டு போகிறோன்னா அதில் 3 அடையும் ஹெல்த்தியாக இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு அதில் ராணி செல் உருவாகிற அளவுக்கு அதில் வந்து சோர்ஸ் இருக்கணும். ஸோ அதுமாரி ஒரு அடையை எடுத்து வச்சுட்டு அதில் ட்ரோன் செல் இருக்குது. ஸோ இந்த பெட்டி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். ஆல்ரெடி அதில் குயின் இருக்கனால அந்த பெட்டியும் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ பிரித்த பெட்டியை, ராணி இல்லாத பெட்டியை அதே இடத்துல வச்சுட்டு ராணி உள்ளதை 1 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பெட்டி வந்து 100% சக்ஸஸ் ஆகும். ஸோ எம்டியாக உள்ள பக்கத்தில் வந்து எம்டி ஃப்ரேம் போட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. தேங்க்யூ.